வணக்கம் உறவுகளே. ஈழவள நாட்டினுடைய வடபால் தென்மராட்சி பகுதியிலே எழுந்தருளி எம்மை அருள்பாலித்து வருகின்ற சுட்டிபுரம் என்று அழைக்கப்படுகின்ற சிட்டிவேரம் கண்ணகியம்பாள் ஆலயத்தினுடைய ரதோற்சவம் இன்று நடைபெற்றிருக்கிறது. அன்று அடியவர்களே, அன்று கண்ணகியினுடைய கணவன் கோவலன் கொலை உண்டதன் பின்பு மதுரையை எரித்து கோபமுற்று ஈழவள நாட்டினுடைய வடக்கு கிழக்கிலே எழுந்தருளி எம்மை அருள்பாலித்து வருகின்ற கண்ணகியம்மாளுடைய ஆலயங்கள் சிறப்பித்த வண்ணம் இருக்கின்றது. நாம் ஆலயங்களை மிகவும் சிறப்பான முறையிலே நாங்கள் வழிபட்டு வருகிறோம். அதுவும் மரபுபலி சார்ந்து நாங்கள் வடக்கிலே நாங்கள் வழிபட்டு வருகின்ற ஆலயங்களில் உண்டாக இருக்கக்கூடியதுதான் சுட்டிபுரம் கண்ணகியம்பாள் ஆலயம். கண்ணகியம்பாள் ஆலயத்தினுடைய சித்திரை தேர் என்று ரதோற்சவம் கண்டிருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய ரதோற்சவம் நடைபெறுவதற்கு இறையுருள் சியாபித்து சிறப்பான முறையிலே இந்த ரதோற்சவம் அடியவர்கள் புடைசூழ இங்கே ரதோற்சவம் நகர ஆரம்பமாக இருக்கிறது. இங்கே முருகன் பிள்ளையார் இங்கே சகடை வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே கண்ணகியால் சித்திர தேரிலே ஏறி அடியவர்கள் வடம் பிடிக்க நகர்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் காண்பதற்கு இன்று கண்ணகியால் 1000 கண்ணுடையால் எங்களை அழைத்திருக்கின்றாள் என்று சொன்னால் அவளுடைய பக்தி, அவளுடைய பரவசம் இன்று உலகெங்கும் பரந்திருக்கிறது. கண்ணகியால் ஒரு பத்தினி தாயாக, பத்தினி தெய்வமாக நாங்கள் வழிபடுகின்ற அந்த அற்புதம் இன்று இந்த யாழ் மண்ணிலே, இந்த வடமராட்சி மண்ணிலே, இந்த சுட்டிபுரம் கண்ணகியம்பாளுடைய பதியிலே நடந்தேறி இருக்கிறது. அவ்வாறு நடந்து இருக்கின்ற அற்புதமான அந்த தாயவனுடைய பதியிலே நாங்கள் இன்று தேர் இழுக்கின்ற அந்த பாக்கியத்தை இன்று தாயவள் தந்திருக்கின்றாள் அல்லவா? நிச்சயமாக இங்கே பாருங்கள், அடியவர்கள் அரோகரா கோஷத்தோடு இன்று நகர்த்தி வருகின்ற அற்புத காட்சி, அங்கே ராஜகோபுரம் நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு அற்புத காட்சியை நாங்கள் இன்று கண்டிருக்கின்றோம் அல்லவா? நிச்சயமாக அவள் ஒரு பத்தினி தாயவளாக, எங்களை காக்கின்ற தெய்வமாக, கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளித் தருகின்ற அற்புத தாயவளாக இன்று சித்திர தேரிலே வீற்றிருக்கின்றாள். அவளை நாங்கள் அழைத்து செல்வதற்கு, நாங்கள் இன்று நகர்த்தி செல்வதற்கு நாங்கள் இங்கு பேறு பெற்றிருக்கின்றோம் அல்லவா? அன்பு அடியவர்களே, நிச்சயமாக அவளுடைய கடைக்கன் பார்வை எமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவளுடைய அருள் கடாட்சிகம் எமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. வாருங்கள், இங்கே தேர் நகர்கிறது. அரோகரா கோஷத்தோடு நாங்கள் நகர்த்தி செல்லுகின்ற அந்த அற்புத காட்சி இன்று அரங்கேறி இருக்கின்றது அல்லவா? இந்த சுட்டிபுரம் பதியிலே 40 வருடங்கள் இந்த சித்திரை தேர் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தாயவளை நாங்கள் அமர்த்தி வடம் பிடித்து இழுக்கின்ற அந்த அற்புத காட்சி இந்த வருடமும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த பிராவர வருடத்திலே இந்த 2026ஆம் ஆண்டு இன்று நடைபெற்றிருக்கின்றது அல்லவா? அன்று அடியவர்களே, நிச்சயமாக அவள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளித் தருகின்ற அற்புத தாயவள் அமைந்திருக்கின்ற பதியாக இருக்கிறது. அங்கே முல்லை மாவட்டத்தினுடைய அந்த அற்புத தாயவர்கள் உப்பு நீரிலே விளக்கெறுகின்ற அந்த அற்புத பதி பத்தாப்பளை என்று சொல்லப்படுகின்ற அந்த வற்றாப்பளை பதியிலே அமைந்திருக்கின்றாள். இவ்வாறு இந்த எமது ஈழவள நாட்டிலே வடக்கிலும் கிழக்கிலும் அவள் இல்லாத இடமே இல்லை. அவள் அப்படியான ஒரு அற்புத தாயவளாக, ஒரு பத்தினி தாயவளாக அங்கே கோவலனை கொலையுண்ட பாண்டிய மன்னனை கேள்வி கேட்டு கொதித்தெழுந்து மதுரையை எரித்து இன்று எமது ஈழவள நாட்டிலே அமர்ந்திருந்து எம்மை அருள்பாலிக்கின்ற அந்த கண்ணகி தாயவளுடைய ஆலயம் இந்த சுட்டிபுரம் பதியிலே பல்லாயிரம் வருடங்களாக எம்மை அருள்பாலித்து வருகின்ற அந்த சுட்டிபுரம் கண்ணகியம்பாள் ஆலயத்தினுடைய வருடாந்த இந்த தேருற்சவம், ரதோற்சவம் இன்று நடைபெற்றிருக்கிறது. அவ்வாறு நடைபெற்றிருக்கின்ற இந்த ரதோற்சவத்திலே நாமும் கலந்து கொண்டு அம்பாளை தரிசிக்கின்ற அந்த அற்புதம் எமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. இன்றைய நாள் காலை வேளையிலே 9 மணியளவிலே தற்பொழுது நடைபெற்று வருகின்ற இந்த ரதோற்சவத்திலே நாங்கள் கலந்து கொள்ள அம்பாளினுடைய மேற்கு வீதியிலே நாம் இன்று தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். காலை வேளையிலே பக்தர்கள் புடைசூழ
தாயவள் நகர்ந்து வருகின்றாள். தாயவள் குடியிருக்கின்ற பதியிருக்கின்ற அத்துணை கிராமங்களும் செழிப்புற்றிருக்கின்றது. இங்கே பச்சை பசீர் என்று செழிப்புற்றிருக்கின்ற இந்த பதியிலே இன்று முருகன் பிள்ளையார் அங்கே சகட வாகனத்திலே பயணிக்கின்ற பொழுது அம்பாலும் சித்திரத்தேரிலே பயணிக்கின்ற இந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு அடியவர்களே, அரோகரா கோஷத்தோடு தாயவளை நகர்த்தி செல்லுங்கள். அவள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளித் தருகின்ற அற்புத தாயவள் என்ற சித்திரம் கண்ணகி அம்பாள் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணகி அம்பாளுடைய அற்புதம் உலகெங்கும் பரவி கிடக்கின்றது. அவ்வாறு இருக்கின்றது. சீரேறி வருகின்ற இந்த அற்புதத்தை நாங்கள் கண்குள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடியவர்களே, பாருங்கள், தாயவளை நகர்த்தி செல்வதற்கு பாருங்கள், இங்கே தாயவள் நகர்ந்து வருகின்றால் தாயவளை நகர்த்தி செல்லுங்கள். அவளுடைய அருட்கடாட்சகம் எமக்கு என்றும் கிடைக்கும். தொடர்ந்தும் நாங்கள் தாயவளை நகர்த்தி செல்லுகின்ற பொழுது அம்பாளுடைய அருள்கடாட்சத்தினை பெற்றுய நாமும் வேண்டுகிறோம். இன்று இந்த 2026ஆம் ஆண்டு இந்த அற்புதமான நிகழ்வினை காண்பதற்கு அம்பாள் எங்களை அழைத்திருக்கின்றாள் அல்லவா. இந்த யாழ் மண்ணிலே பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் இந்த இடத்திலே புடைசூழ இன்று எங்கெங்கோ இருந்தெல்லாம் அடியவர்கள் தாயவனுடைய பதியினை நாடி வந்திருக்கிறார்கள் சொன்னால் தாயவனுடைய அற்புதம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. பாருங்கள் அடியவர்களே, அவளை கண்ணகியாலை நகர்த்தி சென்று கண்ணகியாளுடைய பதியை அடைந்து கண்ணகியாளுடைய அருள் கடாட்சத்தினை பெற்றுவார்கள். அடியவர்கள் சிரசிலே தீச்சட்டியினை ஏந்தியவாறு அம்பாளை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள். அதுபோன்று இங்கே பரவ காவடிகள் அனைத்தும் நேர்த்திக்கடங்களை செய்கின்ற அடியவர்கள் எல்லாம் இந்த பதியிலே வருகின்றார்கள் என்று சொன்னால் அம்பாளுடைய அருள் அவ்வாறு இருக்கிறது. உலகெங்கும் பரந்திருக்கிறது. அவ்வாறு இருக்கின்றபடியால் தான் இந்த பதியிலே பல்லாயிரம் அடியவர்கள் இன்று புடைசூழ இங்கே ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடியவர்களே, நிச்சயமாக அம்பாளுடைய அருள் கடாட்சகம் எங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.
காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையார